வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் 10th தனியாக, 12th தனியாக, ஐடிஐக்கு தனியாக, இது மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 2 நாள் மட்டும்தான் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாநகராட்சி துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ அலுவலர், அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு 60,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் பிரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி 26,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி கோஆர்டினேட்டர், இதுக்கு வந்து 26,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது முதுகுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு 19,800 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஏதாவது வந்து ஆப்ரேட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,800 வரைக்கும் வந்து சேலரி. நீங்கள் கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது NTEP ஆய்வக நுட்பனர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அல்லது வந்து 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிரைவருக்கான கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் ஹை ஸ்கூல் அதாவது பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 13,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் 77 மாவட்ட காசநோய் மையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் 624001ங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 18/6/2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட நலச்சங்கம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையிலான போஸ்டிங் தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.